ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு அதிரசம். நம்ம தீபாவளிக்காக நம்ம எல்லார் வீட்லேயுமே காமனாக எல்லாருமே செய்கிறது, எந்த ஸ்வீட் செய்கிறோமோ இல்லையோ அதிரசம் கண்டிப்பாக செய்வோம். ஆனால் நிறைய பேர் அது சரியாக பாக்கம் சரியாக எடுக்க முடியல, அதனால் பயந்துக்கிட்டே செய்கிறது இல்லை. இப்போ கடையிலையும் ரெடிமேட் மாவு கிடைக்கிது, அதை வச்சு செய்கிறோம். ஆனால் இப்போ வீட்லேயே எப்படி ஒரே ஒரு கப்பை வச்சு நம்ம செய்கிறதுன்றதை நான் காட்டுறேன். ஒரு கப் பச்சரிசி, அது எந்த பச்சரிசி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசியோ மாவு பச்சரிசி இல்லாட்டி ரேஷன் பச்சரிசி ஒரு கப்பு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம உணர்த்திக்கணும். ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் காஞ்சிடணும். நம்ம ஃபேன் காற்றுலேயே காஞ்சால் போதும், ரொம்ப காயக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. அதை எப்படி பார்க்குறதுன்னா, இப்படி பிடிச்சி விட்டோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் மாற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவை நல்லா 2-3 தடவை கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம இப்படி பிடிச்சோன்னா பாருங்கள், இப்படி பிடிக்க வருது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும் மாவு. இதெல்லாம் சலிக்கலாம் வேண்டாம். அப்படியே இப்போ இதை நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ அதில் அதே அளவு 3/4 கப் எடுக்கணும். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றுற அளவு நம்ம வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம அதை வடிகட்டிட்டு அப்புறமா பாக்க எடுக்க போகிறோம். நல்லா வெல்லம் கரைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம எப்போவுமே அதிரசத்துக்கு நம்ம பாகு வெல்லம் தான் யூஸ் பண்ணணும். நல்லா ரவுண்டாக இருக்கும், ஆனால் நல்லா டார்க் கலராகவும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து கடையில் பாகு வெல்லம்னு சொல்லி கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை மண் குப்பை தூசி இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் வடிகட்டிக்கிட்டு அப்புறமா நம்ம பாக்கம் எடுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா பாக்கம் வந்துடும். பாக்கம் எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்கலாம். வெல்லம் இப்போ நீங்கள் ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே கரைச்சிக்கிட்டு அப்படியே பாக்கம் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வெல்லத்தில் உங்களுக்கு அந்த மண் இருக்கும். அப்புறமா நம்ம அதிரசம் செய்யும்போதும் வாயில் நம்ம சாப்பிடும்போதும் கொஞ்சம் நரன்னு இருக்கும். அதனால் வடிகட்டிடுறது. நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கணும். நம்ம பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கப்பில் ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ பாகம் சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு அழகு தான் பண்ணுறோம், அதனால் ரொம்ப சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருந்த பிசுக்கு பதத்தில் இருக்குது. இன்னொரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு பாகம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு அழகுக்கு இப்போ 3/4 அழகுக்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு ஜாஸ்தியாக பண்ணணும்னு 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி விழுது நம்ம பாகம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தாராளமாக விட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள், நிற்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கிண்டிக்கலாம். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை அணைச்சிடணும். நம்ம பாகம் வந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு அப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கணும். அடுப்பை நீங்கள் ஆனில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த பாகத்துக்கு போயிடும். அதனால் மறக்காமல் அடுப்பை அணைச்சிடணும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா இந்த மாவு நல்லா ஊறணும். இப்போ இன்றைக்கி
சாயந்தரம் நம்ம கிண்டி வச்சோன்னா நாளைக்கு காத்தால நம்ம அதிரசம் சுட்டுக்கலாம். அதுக்கு இலகின மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம நெய்யை ஊற்றுறோம். இப்போ நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி அப்படியே வச்சிட போகிறோம். நம்ம ராத்திரியெல்லாம் நல்லா ஊறிடுச்சுன்னா நாளைக்கு காத்தால செய்யும்போது இலகின மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இலகி இருக்குன்னு பார்க்காதீங்க, நாளைக்கு காத்தால பார்க்கும்போது நல்லா ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் பதம். அதனால் நம்ம கடையில் வாங்குறது செய்கிறது இல்லாமல் வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம கிண்டியே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில். இப்போ சாயந்தரம் நம்ம கிண்டி வச்ச அதிரச மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ நல்லா அதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இலகிடும். இப்போ திருப்பி நம்ம கை சூட்லேயே நல்லா இதுவாகிடும். கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டா நல்லா ரவுண்டாக்கிட்டு நம்ம இப்போ அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கை சூட்லேயே கொஞ்சம் நல்லா இலகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு சின்ன சின்ன உருண்டை எடுத்து நம்ம தட்டிடலாம். தட்டுறதை இப்போ காட்டுறேன் நான். நம்ம ஒருத்தர் வீட்டில் வந்து நோம்புக்கு வந்து அதிரசம் செய்யும்போது வழக்கம் எண்ணெயிலையும் காசு சுட்டு எடுப்பாங்க, நெய்லையும் சுட்டு எடுப்பாங்க. எங்கள் வீட்டு பழக்கப்படி நான் நெய்யில் வந்து அதிரசம் செய்வேன். அதனால் நெய் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம கையிலையும் தட்டிக்கலாம், இல்லாட்டி வாழை இலை வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவரில் காட்டுறேன். பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே வச்சு இப்படி மூடி மேலே வச்சு அமுக்கிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நெய் விட்டுடணும், ஏன்னா மேலேயும் கீழேயும் இருக்கணும். நெய்யோ எண்ணெயோ சின்ன சின்ன உருண்டையாக வச்சு நம்ம அமுக்கிடலாம். இது மாதிரி சின்ன உருண்டை வச்சு இந்த மாதிரி டபரா வச்சுக்கலாம், இல்லாட்டி தட்டு கூட வச்சுக்கலாம். வச்சு அமுக்கிட்டோன்னா ஈஸியாக நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும் உங்களுக்கு. அந்த இவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கையிலையும் தட்டலாம். இந்த மாதிரி ரவுண்டாக்கி வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி அமுக்கிட்டு இப்படி அமுக்கினோன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். விரல் வச்சு செய்யும்போது விரலெல்லாம் படம், அதனால் இப்படியும் செய்யலாம். அந்த விரலெல்லாம் படம். இப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு ஈவனாக வரும். நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடாகணும். சூடான அப்புறமா தான் நம்ம போடணும். இதே மாதிரி தான் எண்ணெய் அதிரசமும் நம்ம நெய் இல்லாமல் இப்போ எண்ணெயும் ஊற்றி செஞ்சுக்கலாம். நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்தப்புறமா மேலே எழுதி வந்தப்புறமா நம்ம திருப்பி போடணும். இந்த மாதிரி அப்பா மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்ல கலர் நான் கொஞ்சம் லைட்டாக மாறின அப்புறமா திருப்பி நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெய் அதிரசத்துக்கு நம்ம வச்சு பிழியக்கூடாது. இந்த மாதிரி சாய்ச்சிட்டு நெய்யை சாய்ச்சிட்டு இன்னொரு கரண்டியை வச்சு அமுக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக அப்படி அமுக்கிட்டோன்னா நெய் வடிஞ்சிடும். அது நல்லா அப்பம் மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் கலர் மாறணும், எடுத்துடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. எப்போவுமே நெய் அதிரசம்
எண்ணெய் அதிரசம் பதில் நம்ம நெய் அதிரசம் செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவுமே நெய்யோ எண்ணெயோ நல்லா சூடான அப்புறமா தான் நம்ம போடணும், இல்லாட்டி போடும்போது பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இதுதான். அதிரசத்தில் பாகம் ஒன்று இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் லைட் கலராக இருக்கும்போதே எடுத்துட்டோன்னா அந்த சூட்லேயே உங்களுக்கு கலர் மாறிடும். இந்த கரெக்ட் போதுமானது, இந்த கலர் கரெக்டாக இருக்கும். அந்த சூட்லேயே கலர் மாறிடும் உங்களுக்கு. இப்போ ஒரே ஒரு ஆழாக்கு பச்சரிசி வச்சு நம்ம எப்படி அதிரசம் நம்ம பாக்கம் எடுத்து செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அதிரசம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த பாக்கம் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு பயமாக இருக்கும் செய்கிறதுக்கு. அந்த பாக்கம் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டியிருக்கேன். அந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கப் அரிசிக்கு 13 அதிரசம் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு. நம்ம உள்ளங்கை சைஸில் வந்திருக்கு. நான் செஞ்சுருக்கிறது நெய் அதிரசம். நீங்களும் அதே மாதிரி நெய் அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குற மாதிரி சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் அதிரசத்தை செஞ்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.